ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ நான் வந்து இப்போ ஒருத்தவங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்களே பார்த்து வந்து சர்ப்ரைஸ் ஆக போகிறீங்களா, இல்லை ஷாக் ஆக போகிறீங்களா, இல்லை வீக் ஆக போகிறீங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் காட்டுறேன், பாருங்கள் யார் அப்படின்னு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறோம். ஒரு 2 சர்ப்ரைஸ். ஒன்று, நானும் பிரகாவும் அகெயின் ரீஜாயின் பண்ணது. செகண்ட் ஒன் திங் பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ்க்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே இன்றைக்கி உள்ளே போகிறோம். 2 மாதத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் போயிட்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் நானும் பிரகாவும் எப்படி சேர்ந்தோம் அப்படிங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லாக வந்து பிரகா உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிரகா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவா. ஓட் போட்டுருங்க. மக்களே, கலையரசனை பிடிக்கும்னு சொல்கிற எல்லாரும் வந்து பிக் பாஸ் பார்த்து அவர் எப்படி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து நடந்துக்கிறாரு, எப்படி விளையாடுறாரு இந்த கேம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவருக்கு வந்து அவரோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு ஓட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம் தான். அந்த ஒரு ஓட்டை கண்டிப்பாக போட்டுருங்க. மறக்காமல் நம்ம தேனிக்காரவங்க, நம்ம சென்னைக்காரவங்க, நம்ம கேம் கார்டன் மக்கள், பழனியில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர்காரவங்க எல்லாரும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே, நான் படித்த காலேஜ் சர்க்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காமல் எனக்கு ஓட் போடுங்க. நல்லா இருந்தால் ஓட் போடுங்க, இல்லைன்னா வேணாம். மற்றபடி ஓகே. இப்போ சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக பிரகா வந்துட்டு இருக்காங்க. தேனி மக்கள் வந்து கலையரசனுக்கு நிறைய டைம் வந்து அவர் டல்லாக இருந்தப்பவும் சரி, இந்த சோசியல் மீடியாவே அவங்கள வந்து திட்டும் போது அந்த தேனிக்காரங்க தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. எங்கள் ஊர் பையன், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். அதே மாதிரி தொடர்ந்து உங்களால் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கிறாரு இந்த பிக் பாஸ் போகிற அளவுக்கு. ஏன்னா ஒரு பேரை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தான் ஊர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஒத்துமையாக நின்று ஒரு டைம் அவருக்காக குரல் கொடுத்தீங்க. ஸோ அதுதான் இவர் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கான காரணமே அதுதான். அதனால தேனி மக்கள்லாம் உங்கள் ஊர் பையனுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், பிக் பாஸ் பாருங்கள். அதே மாதிரி நான் சென்னைக்கார பொண்ணு, அதுவும் சூளைனா சூளை மேடு இல்லை, பர்ஷவாக்கத்துக்கிட்ட அங்கே இருக்கிற வேசர்படி மக்கள், புளியந்தோப்பு மக்கள், இவங்கெல்லாம் வந்து அதுலேயே ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட்டுருங்க மறக்காமல். வேறு ஏதாவது பேசுங்க கலையரசன், நீங்கள் தான் நீ பிடிச்சி பேசு. ஸோ இப்போ வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக EVP ஃபிலிம் சிட்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி என் மச்சான், ஒய்ஃபு, என் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி போய் என்னோடய கேரவனில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. ஆக்சுவலி ஃபுல்லாக ஷூட்டு இதெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டு என்ன அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு மறக்காமல் கொடுக்குறேன் நான். ஸோ மக்கள் உங்களால் தான் எனக்கு இந்த ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ உள்ளே கண்டிப்பாக சூப்பராக ஸ்கோர் பண்ணுவேன். நீங்களும் எனக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வரதுக்குள்ளே என் மூவிலாம் ரிலீஸ் ஆச்சுன்னா மூவியும் பாருங்கள். அப்புறம் போயிட்டு மூவி நடிச்சிருக்கீங்க, யாரா அந்த பையன், அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணி முடிச்சாச்சு மூவி. ஸோ அந்த மூவி ரிலீஸ் ஆகும். ஸோ அது பாருங்கள். அப்புறம் உள்ளே எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, எவ்ரிதிங் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலி எங்களோட ஸ்டோரி எப்படி ரீஜாயின் பண்ணோங்கிறத சொல்லலாம்னு நினச்சோம். பட் அதுக்கான கொஞ்சம் கூட டைம் கிடைக்கவே இல்லை. நானும் ஷூட்லேயே இருந்துட்டேன், அவங்களும் பாப்பா பார்க்குறது, அப்புறம் வெளியே ப்ரொமோஷன் போகிறது, இதிலே பிஸி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அப்டேட் கொடுப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த கமெண்ட்ல எல்லாம் கழுவி ஊற்றாதீங்க தயவு செஞ்சு. உள்ள கலையை இவனை ஏன்டா பிக் பாஸ்குள்ளே போட்டிங்க அப்படின்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க. ஸோ நானும் உங்களால் தான் உள்ளே போகிறேன். ஸோ அதனால் மக்களுடைய ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு வேணும். தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கடை இருக்குமான்னு தெரியல, இந்த பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் வேறு இருக்குது. ஏன்னா இதை பற்றி சொல்லி ஆகணும். பிக் பாஸ் வந்து அது என்னதுப்பா அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. கடைசி நேரத்தில் கூட கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்களும் சாதாரணமாக விட்டுட்டோம். அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க போல், சரியாக வந்து அந்த கான்வர்சேஷனே இல்லை. ஸோ அதனால நிறைய திங்ஸ் வந்து வாங்கலை. ஒரு
ப்ரிப்பரேஷனாகவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து அர்ஜென்ட்டாக நேற்று நைட்டு வந்து நாளைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு அங்கேருந்து கால் வந்ததுனால நைட்டு வந்து எதுவுமே வாங்க முடியாததுனால இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன பர்ச்சேசிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ஆன் த வே போயிட்டே இருக்கும். அப்படியே போகிற வழியில் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே படப்படன்னு எல்லா கடைன்னு எங்கேயோ ஊருக்கு போகிற மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்பே மை பிரதர் வந்து ஒரு 2 வார்த்தை பேசுவார்னு நினைக்கிறேன். நாங்கள் பேசுங்க. அப்படி பின்னாடி என்னையும் காட்டுங்க. ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மாமா வந்து பிக் பாஸ் உள்ள போகிறாரு. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எங்களுக்கே கேட்கல நீங்கள் பேசுறது. வெக்க வந்துடுச்சுங்களோ? பேசுங்க, நீங்கள் பேசுங்க. வரமாட்டேங்குது. பின்னாடி எங்களை அழகாக காட்டுவீங்கன்னு தான் முன்னாடி உங்ககிட்ட ஃபோன் கொடுத்தேன். கொஞ்சம் தாங்க பிடிங்க. அப்போ மாலை கடையா? பாப்பே பேசு பாப்பே. இங்க பேசு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இதுக்கப்புறம் வந்து vlog போடுவேன் நான். எப்படி ஒன்று சேர்ந்தோம், என்ன காரணம், எதுக்காக, ஏன் அப்படின்ற காரணம். இவ்வளோ வந்து மீடியாவில் சோஷியல் மீடியாவில் இப்படி காரி துப்பிக்கிட்டீங்களே 2 பேரும். பிக் பாஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாதிரி ரீஜாயினிங்க்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம். ஆமாம், அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுதான் இந்த மாதிரி வந்து இவ்வளோ சோஷியல் மீடியாவில் எப்படியெல்லாம் 2 பேரும் மாற்றி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி சில கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்குமே வந்து காரணம் இருக்கு. நடுவில் சாமி வந்துச்சு. ஸோ அந்த காரணம்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நான் சொல்கிறேன். இந்த 10-11 மாதமாக வந்து என்ன எங்களுக்குள்ளே என்ன தான் நடந்தது, நாங்கள் பேசணுமா, நடுவில் பேசலையா, இல்லை திடீர்னு வந்து ஒன்று சேர்ந்துட்டோமா, இல்லை ரொம்ப நாளாக பேசி வச்சு அப்புறம் ஒன்று சேர்ந்தோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மொத்தமாகவே நான் போட்டு உடைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் அதுக்கான இந்த சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேளுங்க, எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணும்னு கேளுங்க, அதுக்கான பதிலாக வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோலேயே வந்து எல்லா கொஸ்டினும் கேட்டுருங்க. இதை நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஏதாவது சொல்லணுமாப்பா? அவ்வளோதான், ஃபைனல் முடிய போகுது இந்த vlog. நன்றிகள் பல. உங்களால் மட்டும்தான் எங்களை வாட்ச் பண்ணுற மக்கள், எங்களுக்கு லைக் பண்ணுற மக்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களால் மட்டும்தான் இவர் படம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பிக் பாஸ்குள்ளே போகிறாரு. இன்னும் நாளைக்கு எவ்வளோ பெரிய துறையில் போனாலும், துறைன்னு இல்லை, இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். அது நல்ல உள்ளமாக இருந்தாலும் சரி, எங்களை வந்து காரி முடிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களால் தான். எது பண்ணாலும் எங்களுக்கு நல்லதாக பண்ணியிருக்கீங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். நான் எதுவும் சொல்ல, சத்தியமாக நல்ல மனசோட சொல்கிறேன். நல்ல எங்களை வாழ்த்துறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க எவ்வளோ பேர், அது எனக்கு நல்லாவே தெரியும். நேரில் வந்து என்கிட்ட பேசும்போது எவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் யாரையும் வந்து குரலாக சொல்ல மாட்டேன். வேறு ஏதாவது அவ்வளோதான்ப்பா, முடிய போகுது. ஓகே, பாய் மக்களே. போயிட்டு வந்துட்டு பார்க்குறேன். போயிட்டு வந்துட்டு பாபு, போயிட்டு வந்துட்டு இல்லை, அவர் உள்ளே போகிறாரு. அவர் நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். டிவியில் டெய்லி பாருங்க. அவரோட ஒரிஜினல் கேரக்டர் அவர் என்ன பண்றாரு பார்க்க தான் புரியும். போக தான் தெரியும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் ஆக்சுவலி பிக் பாஸ் அந்த ஷோ இது வரைக்கும் ஒரு எபிசோடு ஒரு இது கூட நான் பார்த்ததே இல்லை. எப்படி போய் உள்ள நான் சர்வே பண்ண போறேன்ற கூட தெரியல. அழகா அப்பப்போ கொஞ்சம் அப்படியே திருகி மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கா. பார்த்துக்கலாம் வர்றத. இது வந்து கேமரா முன்னாடியும் சரி, இல்லை வந்து வெளியே பொதுவாக ஒரு அந்த கோயில் ஃபங்க்ஷன் அப்படிதான் சிலர் பார்த்துருப்பீங்க. ஆனால் வீட்டில் எப்படி இருப்பாருன்னு தெரியாதுல்ல. ஸோ பிக் பாஸ் வீட்டில் தெரியும் அவர் வீட்டில் எப்படி இருப்பாரு. என் கூட வர ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறானுங்கன்னே தெரியல. பட் நானா இருப்பேன். ஓகே. ஆனால் யார் பிக் பாஸ்குள்ளே வராங்கன்றது இன்னும் சரியாக தெரியல. போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஷாக்காக இருக்கும். நீயா சரி, ஓகே. நல்ல மாதிரி வந்து இந்த vlog எடுத்து முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ண மக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.